Fifth Standard English Term 1. Children, let's see our first lesson. Exploring space. Exploring space அப்படின்னா விண்வெளியை ஆராய்தல். Look there is a girl. She is Nila. She is wearing space suit. She is asking something to us. What she is asking? Hi, I am Nila. I am in space. Will you join me? என் பேர் நிலா, நான் ஸ்பேஸில் இருக்கேன், நீங்களும் என் கூட சேர்ந்துக்கிறீங்களான்னு அவள் கேட்குறா. பிஃபோர் ஜாயினிங் வித் ஹர், let us learn my little Pictionary. The first word is Milky Way. N is the letter given in the brackets. N வந்து bracketல கொடுத்துருக்கு. N means noun. It's a naming word. Milky Way means the galaxy that contains our solar system. நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய கேலக்ஸி தான் மில்கி வே கேலக்ஸி. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எர்த். எர்த் ஆல்சோ எ நவுன். த பிளானட் ஆன் விச் வி லிவ். நாம் வாழக்கூடிய பிளானட், அதன் பேர் தான் எர்த். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்பேஸ் சட்டில். இட் இஸ் ஆல்சோ எ நவுன். இட்ஸ் அ நேமிங் வேர்ட். இட் மீன்ஸ் எ வெஹிக்கிள் யூஸ்டு டு ட்ராவல் இன் ஸ்பேஸ். விண்வெளியில் நாம் பயணம் செய்வதற்கு உதவும் ஒரு வெஹிக்கிள் தான் ஸ்பேஸ் சட்டில். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சோலார் சிஸ்டம். இட் இஸ் ஆல்சோ எ நவுன். இட் மீன்ஸ் த சன் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் தட் மூவ் அரவுண்ட் இட். சோலார் சிஸ்டம்னா சூரிய குடும்பம், அதில் எல்லா பிளானட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் ஆல்சோ எ நவுன். Universe means the whole of space and everything in it, including the planets, the stars and galaxies. Galaxy, star, planets இது எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் யூனிவர்ஸ். இதை தமிழில் பேரண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ நவ் நேமிங் வேர்ட். லெட்ஸ் ரீகால் மை லிட்டில் பிக்ஷனரி வேர்ட்ஸ். கேலக்ஸி, எர்த், ஸ்பேஸ் சட்டில், சோலார் சிஸ்டம், universe. All these words are nouns. Children, let us learn. Earth, the desolated home. Earth அப்படின்னா பூமி. The desolated home. Desolatedனா பாலடைந்த, homeனா வீடு. பூமி நம் பாலடைந்த வீடு. Before going to the story, we should learn the passages one by one and underline the unknown words and get the meaning. Then we will discuss about the paragraphs. Come on children, let's read the first paragraph and underline the new words and get the meaning of these words with the help of dictionary. It was the year 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Arivumadi's family lived in one such colony. On her birthday, her grandfather travelled more than 1500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. Let's see the new words in the first paragraph. Humans, மனிதர்கள். Destroyed, அழித்தல். Colonizing, குடியேற்றம். Established, தோற்றுவித்தல். Capsule, உருளை வடிவ தூங்கும் இடம். இப்போ அந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். It was the year 2068. Humans had destroyed the earth. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹியூமன்ஸ் நமக்கு தெரியும், மனிதர்கள். டெஸ்ட்ராய்னா அழித்தல், எர்த்னா பூமி, இயர்னா வருடம். 2068. அப்போ 2068 அந்த இயரில் ஹியூமன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க? இந்த பூமி முழுக்கவே அழிச்சிருந்தாங்க. வாட் இஸ் த ப்ரெசன்ட் இயர்? 2020. When did the story happen? The story happened in 2068. Nearly 48 years later. அப்போது 48 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டோரி நடக்குது. அந்த இடத்துல 2068 இந்த பூமியை மனிதர்களால் அழிஞ்சிருக்கு. அப்புறம் என்னாச்சு? அன்ஸ்டார்டட் காலனைசிங். அப்புறம் அவங்க குடியேறி இருந்தாங்க. எங்கே? வேர்? இந்த ரெட் பிளானட் மார்ஸ். ரெட் பிளானட்னா சிவப்பு கோள், மார்ஸ்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தில் குடியேற்றம் வச்சுருந்தாங்க. நிறைய குடும்பங்கள் ஒரு ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் காலனி. அந்த
அது மாதிரி காலனி இந்தியா established 3 colonies. Our country India established 3 colonies. Establishedனா குட், தோற்றுவித்தல். ஆமாம், அப்போ இந்தியா 3 காலனிகளை தோற்றுவிச்சிருந்தாங்க. அறிவுமதி's family lived in one such colony. அந்த மாதிரி ஒரு காலனியில் அறிவுமதியோட ஃபேமிலி இருந்தாங்க. On her birthday, அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு her grandfather traveled என்ன, பயணம் செய்கிறாரு. எப்போ? On her birthday, அவளோட பிறந்த நாள் அன்று அவளோட கிராண்ட்ஃபாதர் தாத்தா டிராவல் பண்ணுறாரு. மோர் தேன் 1500 கிலோமீட்டர் டு மீட் ஹர். 1500 கிலோமீட்டருக்கு மேலே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அவளை பார்க்க வராரு. When he reached, அவரை பார்க்க வரும்போது என்ன இருக்கு? He saw her sleeping in her capsule. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கா. What she is doing? She is sleeping. Where she is sleeping? She is sleeping in her capsule. Capsuleனா என்ன? மாத்திரை மாதிரி ஒரு உருளையா இருக்கக்கூடிய தூங்கக்கூடிய ஒரு இடம் தான் capsule. Now we read the next paragraph and note the new words and get the meaning. Wake up, Arivu. Arivumadi was surprised. Grandpa, when did you come? I was thinking that you won't be coming for my birthday. He shied. Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month, but this time it did not. So I'm on time. It still took me 3 souls to reach here. Now, come on, let's not waste time. We will go to harvest the vegetation hab for vegetables. The new words are shied, பெருமூச்சு, soul, செவ்வாய் கிரகத்தின் ஒரு நாள், hab, வாலிடம். இப்போ இந்த பேராகிராஃபோட மீனிங்கை பார்க்கலாம். He said, wake up, அறிவு. தாத்தா என்ன பண்றாரு? அறிவு, wake up, எழுந்துரு அப்படிங்கிறாரு. ஏன்னா அறிவு ஸ்லீப்பிங் இன் ஹர் கேப்சூல், அவ தூங்கிட்டு இருந்தா. ஸோ கிராண்ட்ஃபாதர் வேக் அப், கிராண்ட்ஃபாதர் செட் வேக் அப் அறிவு. அவர் எழுப்புறாரு. அப்புறம் அறிவுமதி வாஸ் சர்ப்ரைஸ்ட். அறிவுமதிக்கு ஒரே ஆச்சரியம், தாத்தா வந்துட்டாரே அப்படின்னு. கிராண்ட்பா, when did you come? தாத்தா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. I was thinking that you won't be coming for my birthday. நான் கூட என்னோட பர்த்டேக்கு நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு நினச்சேன். திங்கிங்னா நினைத்தேன் அப்படிங்கிறா. He shied. ஷைடுனா என்ன? தாத்தா பெருமூச்சு விடுறாரு. Don't you know about the dust storm of Mars? உனக்கு இந்த செவ்வாய் கிரகத்தில் வீசுகிற டஸ்ட் ஸ்ட்ரோம். டஸ்ட் ஸ்ட்ரோம்னா என்ன? புழுதி புயல். புழுதி புயல் உனக்கு தெரியாதா? சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் அ மந்த். சில நேரம் அது ஒரு மாதம் வரைக்கும் சுற்றி அடிக்குமே. பட் திஸ் டைம் இட் டிட் நாட். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை, சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் ஆன் டைம். அதனால நான் நேரத்துக்கு வந்துட்டேன். இட் ஸ்டில் டுக் மீ 3 souls டு ரீச் ஹியர். இருந்தாலும் எனக்கு எத்தனை நாள் ஆச்சு? 3 souls. சோல்ங்கிறது மார்ஸில் ஒரு நாள், செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது தான் சோல்ங்கிறோம். இப்போ நம்ம பூமியில் 1 day அப்படிங்கிறோம். இதே நம்ம மார்ஸில் இருந்தால் என்ன சொல்லுவோம்? 1 soul அப்படிமோ. ஸோ அவருக்கு எத்தனை சோல்ஸ் ஆச்சு? 3 souls டு ரீச் ஹியர். உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு 3 souls ஆச்சு அப்படிங்கிறாரு. நவ் கம் ஆன், இப்போ வா. லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. we will go to harvest the vegetation hab for vegetables. ஹார்வெஸ்ட்னா அறுவடை செய்கிறதுக்கு. வெஜிடேஷன் ஹேபுங்கிறது ஹேபிடேட். ஹேபிடேட்னா என்ன? வாழிடம். இந்த காய்கறிகள்லாம் வளர்ந்துருக்க அந்த இடத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம்? காய்கறிகளை அறுவடை செய்து விட்டு வரலாம் வா என்று தாத்தா அறிவுமதியை கூட்டிட்டு போறார். In the hab, he said, these carrots are not tasty anymore, like the ones I ate in my childhood. She asked, why do you say so, Grandpa? Grandfather explained, the vegetables we grow here do not taste like the ones on the earth. I really wish you had tasted the carrots from the earth. Arivu asked eagerly, how did they grow the crops and vegetables on the earth? In this passage, we have 2 words. Childhood அப்படின்னா குழந்தை பருவம், eagerly அப்படின்னா ஆர்வம். Now let us see the meaning of this passage. In the hab, he said,
These carrots are not tasty anymore, like the ones I ate in my childhood. Childhoodனா குழந்தை பருவம். தாத்தா என்ன சொல்றாரு, அந்த ஹேப் வெஜிடேஷன் ஹேப் போறாங்க. அங்க போயிட்டு தாத்தா என்ன சொல்றாரு, தீஸ் கேரட்ஸ், இந்த கேரட் எல்லாம் ஆர் நாட் டேஸ்டி எனிமோர், எப்பயுமே சுவையா இருந்ததே இல்லை, டேஸ்டியா இருந்ததே இல்லை. எது மாதிரி? லைக் த ஒன்ஸ் ஐ ஏட் இன் மை சைல்ட்ஹுட், நான் சின்ன பையனாக இருக்கும் போது சாப்பிட்ட அந்த கேரட் மாதிரி இது சுவையாகவே இல்லை. அப்போது she asked, அந்த பாப்பாக்கு கேட்குறா, என்ன கேட்குறா, why do you say so grandpa, ஏன் தாத்தா இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க? grandfather explained, அவர் விரிவாக சொல்கிறாரு. டு அறிவு, அறிவுக்கு விரிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? the vegetables we grow here do not taste like the ones on the earth. நாம் இங்கே வளர்க்குறமே வெஜிடபிள்ஸ், இங்கே வளர்க்குற வெஜிடபிள்ஸ்லாம் பூமியில் வளர்ந்த வெஜிடபிள்ஸ் மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. ஐ ரியலி விஷ் யூ ஹேட் டேஸ்டட் த கேரட்ஸ் ஃப்ரம் த எர்த். எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, நீ பூமியில் விளைஞ்ச கேரட்டை சாப்பிடணும் அப்படின்னு. அறிவு ஆஸ்ட் ஈகர்லி, ஈகர்லின்னா என்ன, ரொம்ப ஆர்வமாக கேட்குற அறிவு. ஹவு டிட் தே க்ரோ த கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் எர்த்? எப்படி தாத்தா அவங்க அந்த கிராப்ஸ்னா பயிர்கள், வெஜிடபிள்ஸ்னா காய்கறிகள், பூமியில் வெஜிடபிள்ஸையும் காய்கறிகளையும் அவங்க எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு கேட்குறான். Now the grandfather was sad, like he is missing the earth. He said the earth had fertile soil, so the fruits and vegetables grown were healthy and tasty. She asked, but I learned that humans used chemical fertilizers and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct? The new words are fertile, valamana, fertilizer, uram. Now we see the meaning of this paragraph. Hearing this, தாத்தா இதை கேட்டோன்னு என்ன சொல்றாரு? grandfather was reminded the life on earth. அவருக்கு திரும்ப பூமியில் நடந்த அந்த வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருது. He said the earth had fertile soil. ஃபெர்டைல்னா வளமான, சாயில்னா மண், பூமியில் நல்ல வளமான மண் இருந்தது. ஸோ த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் grown were healthy and tasty. ஹெல்த்தினா நல்ல ஆரோக்கியமாக, டேஸ்டினா சுவையாக. வளமான மண் இருந்தனால ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் பூமியில் நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக வளர்ந்தது. she asked, அவ கேட்குறா, but I learned that humans used chemical fertilizers. ஃபெர்டிலைசர்ஸ்னா உரம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னா செயற்கை உரம், வேதிப்பொருள்லாம் கலந்து போடுறாங்கல்ல அந்த உரம். நான் படிச்சிருக்கேன், மனிதர்கள் செயற்கை உரம் போட்டிருக்காங்க. அண்ட் பொல்யூட்டட் த சாயில், பொல்யூட்டட்னா அசுத்தப்படுத்துதல், மாசுபடுத்துதல். அந்த சாயில் மண்ணை மாசுபடுத்திட்டாங்க இந்த கெமிக்கல் உரம்லாம் போட்டு. ஹியர் வி கெட் அன்பொல்யூட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். தாத்தா நமக்கு இந்த மார்ஸில் அன்பொல்யூட்டட், மாசு தூய்மையான, அதாவது சுத்தமான ஃபுட்டு, அப்புறம் வாட்டர், தண்ணி கிடைக்குதா இல்லையா? இஸ் தட் கரெக்ட்? அதுதானே சரி அப்படின்னு அவ கேட்குறான். Grandfather laughed. Already I told you, these fruits, vegetables and water are not the same as in the earth. They are not real. Arivu exclaimed. Even the water? He said. Of course, in Mars we get water from burning fuels. On the earth we used to get water from rain. It was natural and it was free. She said, Grandpa, enough of your stories about the earth. I know that life there was easy, but here survival is very difficult. He replied, yes, my dear, adapting to Mars is difficult. Today we are fighting for things which we got easily. The meaning of new words: exclaimed, வியப்பு, fuel, எரிபொருள், survival, பிழைப்பு, adopting, ஒத்துப்போதல். Let's see the meaning of this paragraph. Grandfather laughed. These fruits, vegetables and water are not the same as in the earth.
பூமியில் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடிய பழமோ காய்கறிகளோ தண்ணீரோ இது கிடையாது. தே ஆர் நாட் ரியல். இது வந்து அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கிறது கிடையாது, இது ரியல் கிடையாது அப்படிங்கிறார். அறிவு எக்ஸ்கிளைம்னா என்ன? அறிவு வந்து ஆச்சரியப்படுறான். ஈவன் த வாட்டர், ஏன் தண்ணி கூட உண்மை கிடையாதா அப்படின்னு கேட்குறான். ஹீ சேட், தாத்தா சொல்கிறார், அஃப்கோர்ஸ் ஆமா பாப்பா அப்படிங்கிறாரு. இன் மார்ஸ் வி கெட் வாட்டர் ஃப்ரம் பர்னிங் ஃபியூயல்ஸ். ஃபியூயல்ஸ்னா என்ன? எரிபொருள், பெட்ரோல், டீசல் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் தான் ஃபியூயல். நம்ம அந்த ஃபியூயலை எரிக்கிறனால கிடைக்கிறது தான் இந்த மார்ஸில் இருக்க, செவ்வாய் கிரகத்தில் இருக்க தண்ணி. ஆன் த எர்த், ஆனால் பூமியில் அப்படி கிடையாது. ஆன் த எர்த் வி யூஸ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். ரெயின்னா என்ன தெரியும் நமக்கு? மழை. மழையிலிருந்து தான், மழை பெய்யும் போது தான் அந்த தண்ணி பூமிக்கு கிடைக்குது. இட் வாஸ் நேச்சுரல், இது வந்து இயற்கையானது. அண்ட் இட் வாஸ் ஃப்ரீ, அது வந்து இலவசமாக ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. நீ எந்த ஃபியூயலையும் பேர்ன் பண்ண தேவையில்லை, தானாகவே இயற்கையாகவே கிடைக்கும் தண்ணி. ஸோ அந்த பூமியில் இருக்க வாட்டரும் மார்ஸில் இருக்க வாட்டரும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன சொல்கிறா? சி சேட், தாத்தாட்ட சொல்கிறா, கிராண்ட்பா எனஃப் ஆஃப் யுவர் ஸ்டோரிஸ் அபவுட் த எர்த். தாத்தா போதும், எனஃப்னா போதும், போதும் நிறுத்துங்க, உங்கள் பூமியை பற்றின கதையை நிறுத்துங்க. ஐ நோ தட் லைஃப் தேர் வாஸ் ஈஸி. எனக்கு தெரியும் பூமியில் வாழ்க்கை, லைஃப்னா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும், பூமியில் வாழ்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஹியர், ஆனால் இந்த மார்ஸில், செவ்வாய் கிரகத்தில் சர்வைவல்னா என்ன? வாழ்வதற்கு போராடுகிறோம், பிழைக்கிறோம்னு சொல்கிறோம்ல, இது என்னடா பிழப்பா இருக்குன்னு சொல்கிறோம்ல, நம்ம பிழைப்பு நடத்துவதற்கு போராடுறோம். இஸ் வெரி டிஃபிகல்ட். இங்கே வாழ்க்கையே ஒரு போராட்டம், டிஃபிகல்ட்டாக இருக்குது, கடினமானதாக இருக்குது. ஹீ ரிப்ளைட், தாத்தா அதுக்கு என்ன சொல்கிறாரு? பதில் சொல்கிறாரு, எஸ் மை டியர், ஆமா பாப்பா, ஆமா கண்ணு. அடாப்டிங் டு மார்ஸ், பூமியில், அதாவது மார்ஸ்னா செவ்வாய் கிரகத்தில் அடாப்ட் பண்ணுறது. நம்ம இந்த செவ்வாய் கிரகத்துக்கு தகுந்தாப்புல நம்மளை மாற்றிக்கிறது. அடாப்டிங்னா நம்மளை மாற்றிக்கொள்ளுது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது. இஸ் டிஃபிகல்ட், ரொம்ப கடினம். டுடே we are fighting for things which we got easily. இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பொருள்கள், தண்ணி, காற்று, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் பூமியில் எளிமையாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம we are fighting, சண்டை போட்டுட்ருக்கோம். எளிமையாக கிடைத்த பொருட்களுக்காக இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. Continued. In the earth, you did not need a space suit or an oxygen cylinder. Also, the years are longer here. Arivu said, yes, Grandpa. In March, 687 days make a year. He smiled, ha ha. Yes, you would be 18 years old on the earth now. Now, let's see the meaning of this paragraph. He continued, தாத்தா தொடர்ந்து சொல்றாரு, in the earth you did not need a space suit or an oxygen cylinder. பூமியில் நம்ம ஸ்பேஸ் சூட்டும் போட்டுக்க வேணாம், பின்னாடி சிலிண்டர் வச்சுக்கிட்டு ஆக்சிஜனை மூக்குக்கு வச்சுக்க வேண்டாம். ஆல்சோ த இயர்ஸ் ஆர் லாங்கர் ஹியர். அது மட்டும் இல்லாமல் இங்கே வருஷம் ரொம்ப நீளமாக இருக்கும். அப்போ அறிவு என்ன சொல்கிற? அறிவு சேட், எஸ் கிராண்ட்பா, இன் மார்ச் 668 souls, 687 எர்த் டேஸ் மேக் அ இயர். மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் 1 year அப்படிங்கிறது 668 souls இருக்கும். அப்படி இல்லைன்னா 687 எர்த் டேஸ், 687 நாட்கள் இருக்கும். இன் எர்த்தில் பார்த்தீங்கன்னா 1 year 365 days. ஆனால் இங்கே டபுள் த டைம் இருக்குது, 668 இருக்குது. உடனே தாத்தா என்ன பண்ணுறாரு? ஹீ ஸ்மைல்டு, சிரிக்கிறாரு. ஹா ஹா ஹா, எஸ் you would be 18 years old on the earth now. நீ பூமியில் இருந்தால் உனக்கு இப்போ 18 years இருக்கும், 18 வயசு இருக்கும்னு சொல்கிறார். Grandpa thought to himself, we destroyed our home, the home that nature had offered us. Now we are trying to make this our home. David looked at him and said, don't worry, Grandpa. The scientists are trying to terraform the Mars. He said, true, but nothing can be the earth. The earth is our home. Let us leave this for now. Today we should celebrate. New word of this paragraph,
terraform பூமியை போன்று மனிதன் வாழ தகுதி வாய்ந்த இடமாக மாற்றுதல். Let's see the meaning. Grandpa thought to himself. தாத்தா அவருக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. Grandpa thoughtனா அவர் நினைச்சுக்கிறாரு. To himself அவருக்குள்ளவே நினைச்சுக்கிறாரு. அவர் மனசுல நினைக்கிறாரு. We destroyed our home. நாம தான் நம்ம வீட்டை அழிச்சிட்டோம். இந்த இடத்துல ஹோம்ங்கிறது என்னது? Earth. Yes. The home that nature had offered us. Natureனா இயற்கை. Offeredனா நமக்கு வழங்கியது. யார் இந்த வீட்டை நமக்கு கொடுத்தது? Nature. Now we are trying to make this our home. நாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த மார்ஸ், இந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம வீடா மாற்ற முயற்சி பண்றோம் அப்படின்னு மனசுல நினைக்கிறார். அந்த சமயத்துல அறிவு looked at him. Lookedனா அவர் பார்த்துட்டு and said, "Don't worry grandpa." தாத்தா கவலைப்படாதீங்க. The scientists are trying to terraform the Mars. Scientistனா யாரு? ஆராய்ச்சியாளர்கள். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க? Are trying to terraform. Terraformனா நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள இடமா மாத்துறாங்க. இந்த மார்ஸை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள இடமா மாத்திட்டு இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாரு? He said, "True, but nothing can be the earth." ஆமா உண்மைதான், ஆனா எதுவுமே பூமி மாதிரி வராது. The earth is our home. பூமி தான் நம்முடைய வீடு. சரி, let us leave this for now. இதெல்லாம் இந்த டாபிக்கை இப்போ விட்டுருவோம். ஏன்னா இன்னைக்கு என்ன? அறிவுமதிஸ் பர்த்டே. ஸோ தாத்தா என்ன சொல்கிறார்? அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இதெல்லாம் விட்டுறலாம் பாப்பா. டுடே வி ஷுட் செலிப்ரேட். நாம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம், உன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படிங்கிறாரு. ஸோ in this lesson we learned we have to take care of our mother earth, save plants, live happily. Thank you.